இப்போ கலியுகம் நடக்குது. இந்த கலியுகத்தில் கொஞ்சம் பேர் தான் நல்லவங்க இருக்காங்க, நிறையா பேர் தீயவர்களாக இருக்காங்க. அந்த நல்லவர்களும் வெளியே வர பயப்படுறாங்க. யாரும் நம்ம வெளியில் போனால் யாரும் நமக்கு தீயவங்களால் ஆபத்து வருமோன்ற பயந்து ஒளிஞ்சிருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இப்போ கலியுகத்தில் நடக்குது. அதனால் தெய்வங்கள் என்ன செய்யுது, அந்த நல்லவங்களையும் நல்ல எண்ணங்கள் உள்ளவங்களையும் யார் மூலமாகவும் தான் காப்பாற்றுறாங்க. இதுக்கு நிறைய நம்ம உதாரணங்கள் சொல்லலாம், செய்தித்தாளில் படிச்சிருக்கலாம், இல்லை மற்றபடி அவங்கவுங்களுக்கு அனுபவம் இருக்கும். ஆனால் எனக்கே ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு. நான் என்னுடைய 3வது குழந்தை, நான் கர்ப்பமாக இருந்தேன். நிறைய மாதம் குழந்தை குறுக்க கிடக்குது, பிழைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப மனவேதனையோடு எங்கள் குடும்பத்தினர் எல்லாரும், என்னுடைய கணவர், நாங்கள், எங்கள் எல்லா சொந்தக்காரங்களும் என்னையை பார்க்க வந்துட்டாங்க. என்னையை சுற்றி சொந்தக்காரங்க. நான் ரொம்ப ஆபத்தான ஒரு கட்டத்தில் நான் படுத்திருக்கேன். அப்போ ரொம்ப வேதனை. குழந்தை பிறக்கிறது தாமதம் ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் ரொம்ப கவலைப்பட்டிருக்கேன். அப்போது எங்கள் வீட்டுக்காரரு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிவிட்டு குங்குமத்தை எடுத்துகிட்டு அழுதுகிட்டே எனக்கு நெத்தியில் வச்சு விட்றாங்க.